GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். போராட்டம் 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 சிலம்பு ஏந்தி போராட்டம் போராட்டம். கண்ணகிக்கு நீதி கேட்டு கால் சிலம்பு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஒரு வரலாற்றை இங்கே பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. நாம் வாழுகிற 21ஆம் நூற்றாண்டில் உலகத்தில் வேறு எங்கும் கண்கூடாக காணாத ஒரு புரட்சியை தமிழக மண்ணில் தென் திசையின் கடைக்கோடியில் முல்லை பெரியாறு போராட்டத்திற்காக 95 நாட்கள் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவனும் தேனி மாவட்டத்திற்கு உள்ளே நுழைய விடமாட்டோம். எங்களுடைய ஒரே நோக்கம் 1 கோடி மக்களின் நீராதாரமான முல்லை பெரியாரின் தண்ணிதான் எங்கள் உரிமை பிரச்சனை என்று. எந்த தென் மாவட்டத்தில் முல்லை பெரியாருக்காக ஒரு தன்னெழுச்சி போராட்டத்தை சந்தித்ததோ அதை போல் ஒரு போராட்டம் தேனி மாவட்டத்தில் நடைபெறாமல் இருப்பதற்காக, தமிழக மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, கண்ணகி கோயிலுக்கான கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற மகத்தான நோக்கத்திற்காக தலைநகர் சென்னையிலே இன்றைக்கு நம்மளுடைய நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் தலைமையிலே கூடியிருக்கிறோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய கண்ணகி கோயில் தமிழ்நாட்டிற்கு சொந்தம். தமிழ்நாட்டினுடைய கண்ணகி கோயிலுக்கு செல்லுகிற பாதை கேரளாவிற்கு சொந்தம். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கோயிலை பராமரிக்கிற உரிமை கேரளாவினுடைய தொல்துறைக்கு சொந்தம் என்று நாம் 2000 ஆண்டுகளாக வாழுகிற தெய்வமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற கண்ணகியை பங்கு ஓடுகிற வேலையை தமிழக அரசாங்கமும் கேரள அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய தமிழ் கடவுள் மங்களதேவி கண்ணகிக்கு தமிழகத்திலே முதல் முறையாக சென்னை மாநகரிலே எழுச்சியுடன் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டமானது மங்களதேவி கண்ணகிக்கு நிச்சயமாக நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, தமிழகத்திலே ஒரு பழமை வாய்ந்த பாரம்பரியம் மிக்க தமிழர்களுடைய கலாச்சாரத்தை எடுத்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் இருக்கிறது என்றால் அது நம்முடைய அன்னை கண்ணகியுடைய திருக்கோயில். 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்டது. சேர சோழ பாண்டியன் 3 மன்னர்களை உள்ளடக்கிய ஒரே தெய்வம் நம்முடைய கண்ணகி தெய்வம். கோயிலை கட்டணும், பாதையை சீரமைக்கணும், நம்ம எப்பயும் போய் அந்த தெய்வத்தை வணங்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஊன்றுகோலா நின்று இந்த கோயிலை கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எல்லாரும் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது கண்ணகி சிலையை பற்றி எல்லாரும் சொன்னார்கள். நம்ம கண்ணகி சிலை தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் நடுவில் பார்டரில் இருக்குது. அதாவது அது தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து போனோம்னா ஒரு ஆறு ஒன்று ஒரு டேம் ஒன்று இருக்குது. அந்த டேமை சுற்றி போகணும். அதனால் குமுளியை சுற்றி வரணும். அது வருடத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய தலைவர் PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் வருடம் போய் அந்த கண்ணகி கோயிலுக்கு சிறப்பளித்து சாமி கும்பிட்டு வருவார்கள். அப்படி சாமி கும்பிட்டு வரும் பொழுது அந்த இடத்துல பாலடைந்த மண்டபம் போல் இருக்குது. இந்த பாலடைந்த மண்டபத்தை மத்திய அரசோ மாநில அரசோ எதுவுமே கவனிப்பதில்லை. இதை கவனிப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. போராட்டம் 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 சிலம்பு ஏந்தி போராட்டம் போராட்டம். மத்திய அரசு மாநில அரசு, மத்திய அரசு மாநில அரசு மங்களதேவி கண்ணகி கோயிலை, மங்களதேவி கண்ணகி கோயிலை புனரமைப்பு செய்திடு, புனரமைப்பு செய்திடு. போராட்டம் 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 போராட்டம். இன்றைய தினம் மங்களதேவி கண்ணகிக்கு நீதி கேட்டு கால் சிலம்பு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயிலானது 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பு சேரன் செங்குட்டுவனால் கட்டப்பட்ட திருக்கோயில். சேர சோழ பாண்டிய 3 மன்னர்களை உள்ளடக்கியதுதான் நம்மளுடைய கண்ணகி தெய்வம். கண்ணகி தெய்வம் நம்மளுடைய தமிழ் கடவுள். தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் பெருமையும் பறைசாட்டக்கூடிய தெய்வம் நம்மளுடைய கண்ணகி தெய்வம்.
அத்தகைய கோயிலானது சிதலமடைந்து ஆண்டுக்கு ஆண்டு சிதலமடைந்து புனரமைப்பு செய்யப்படாமல் சரியான ஒரு பாதை வசதி இல்லாமல் ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள், அதுவும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அம்மனை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இது இந்த மூன்றையும் வலியுறுத்தி திருக்கோயிலை புனரமைப்பு செய்து மாநில மத்திய அரசுகள் மிக பெரிய அளவிலே ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்திட வேண்டும். அதே போல் தமிழக எல்லை வழியாக நம்முடைய தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில பாதை அமைத்து கொடுத்திட வேண்டும் என்றும், ஒவ்வொரு பௌர்ணமி 3 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் அம்மனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எங்களுடைய போராட்டம் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடர் போராட்டமாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மாண்புமிகு நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான இந்த கோரிக்கையை உலகமெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் உறவுகள் சார்பாக இந்த கோரிக்கையை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அரசுக்கு நாங்கள் லெட்டர் கொடுத்திருக்கோம், தமிழக அரசுக்கு லெட்டர் கொடுத்திருக்கோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 நம்மளுடைய கண்ணகி கோயிலுடைய பிரச்சனை ஒரு பூதகரமாக கொண்டு செல்வோம் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். அறநிலைத்துறை கொடுத்திருக்கோம், அமைச்சர்களுக்கு கொடுத்திருக்கோம். நிச்சயமாக கண்ணகி திருக்கோயிலுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவங்க ஒரு நீதி கேட்டதே பாண்டியனுக்கு எதிராக தான். மூன்று மன்னர்கள் சம்பந்தப்பட்ட கண்ணகி திருக்கோயில், 3 சேர சோழ பாண்டியர் வரலாற்றை உள்ளடக்கிய திருக்கோயில் நம்முடைய கண்ணகி திருக்கோயில். தமிழ் கடவுள் நம்ம இலங்கையில நம்மளுடைய தமிழ் அடையாளத்தை நம்ம தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். அதே போன்று நம்மளுடைய கண்ணகி திருக்கோயில நம்மளுடைய தமிழருக்கான அடையாளத்தை நம்ம தொலைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த போராட்டத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க தொடர் போராட்டங்களை தொடர்ந்து நடத்த இருக்கோம். கண்ணகி பிறந்த பூம்புகார் மண்ணில் இருந்து கண்ணகி தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய தமிழக எல்லைப்பகுதியில் உள்ள தேனி மாவட்டம் வலியங்குடி வரை தொடர் போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அதான் எல்லை பிரச்சனை, தமிழக கேரள எல்லை பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல தமிழக அரசு முன்னேற்பாடா செல்லும் போது கேரள அரசு கோர்ட்டுக்கு போயிறாங்க. இரு மாநில எல்லை பிரச்சனை இருந்தால் மத்திய அரசு தலையிட்டு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தோம். ஏன்னா இன்னைக்கு ஐயத்துல ராமர் கோயில் எடுத்து மிக பிரமாண்டமா கட்டியிருக்காங்க, ஏன் கண்ணகி கோயிலை எடுத்து கட்டல அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி. மத்திய அரசு சம்பந்தமா யாராவது பார்க்க போறீங்களா? இல்ல மத்திய அரசுக்கு எங்களுடைய மனு அனுப்பிச்சிருக்கோம். எல்லை பிரச்சனை முல்லை பெரியார் அணைகள்லாம் போயிட்டு இருக்குல்ல, தொடர்ந்து கேரளா அரசு நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அவங்க நீ ஏன் நீதிமன்றம் போல? இல்ல மத்திய அரசு நீதிமன்றம் போயிருக்காங்க. போயிருக்கீங்களா? உங்க கட்சியின் சார்பா கேஸ் போட்டு எதுவும் பண்ணிருக்கீங்களா? நாங்க வழக்கு கொடுத்துருக்கோம். எங்க என்ன நிலையில இருக்கு? என்ன மாதிரி நிலைமை? அது போயிட்டே இருக்கு, வழக்கு போயிட்டே இருக்கு. வழக்கு மூலமா தீர்வு காண்பது என்பது நாளாகும். மத்திய அரசாங்கம் தலையிடணும். மத்திய அரசாங்கம் இப்ப வழக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ திருக்கோயில்களை முன்னிருந்து எடுத்து கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. அது போன்ற கண்ணகி திருக்கோயிலுக்கு நடத்தணுங்கிறது தான் எங்களுக்கு பிரதான கோரிக்கை. தமிழக அரசு நிச்சயமா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு கண்ணகி நம்முடைய தமிழர்கள் அடையாளமாக விளங்கக்கூடிய கண்ணகியினுடைய கால் சிலமையை எடுத்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம். அமைச்சரை இது முன்னாடி சந்திச்சிருக்கீங்களா? அந்த கோயில் சம்பந்தமா அமைச்சரை மாண்புமிகு முதல்வர் சந்திச்சிருக்கோம், மனு கொடுத்திருக்கோம், கோரிக்கை கொடுத்திருக்கோம். இரு மாநில எல்லை பிரச்சனை இருப்பதால் இரு மாநிலங்களும் சுமமாக பேசி தீர்வு காண்போம் என்பதை சொல்லியிருக்காங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.